நீட் தேர்வு இந்த ஆண்டு மிகப்பெரிய குழப்பங்களுக்கு உள்ளாகி உச்சநீதிமன்றத்தில் இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ரொம்ப அவளோட பல லட்சம் மாணவர்களால் கவனிக்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நீட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இதனால் மாணவர்கள் அவர்களுக்குரிய சீட்டை பெறுவதில் தடை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நீட் தேர்வு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது மறுதேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியோட மாணவர்கள் காத்திருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீட்டின் புனிதத்தன்மை முழுவதும் சிதைவடைந்ததாக கருதப்பட்டால் மட்டுமே மறுதேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு மறுதேர்வா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரல. அதே போல் நீட் வினாத்தாள் எப்போ கசிஞ்சுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் மதியத்திற்குள்ளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு வாரியாக ரிசல்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸோட விவரங்களை மறைச்சு வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு தான் நீட் சம்மந்தமாக ஒரு ஃபைனல் டிசிஷன் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் கவுன்சிலிங் வரக்கூடிய 22ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க இருக்குது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.